வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் லேர்ன் வித் சரண். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், அது ஆர்ஆர்பியாக இருக்கலாம், ஆர்ஆர்சியாக இருக்கலாம், அல்லது எனி எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். இது வந்து டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல், அரித்மெட்டிக்கு அல்லது வந்து சயின்ஸு, இன்ஜினியரிங் எல்லாத்துக்கும் காம்படிட்டிவ்ஸ்க்கும் பேசிக்காக நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்ம ஐடி லெவலில் ஒரு எக்ஸாமை வந்து நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. நமக்கு தெரிஞ்சது வந்து ஆர்ஆர்பி, ஆர்ஆர்சி தான் நினைக்கிறோம். இஸ்ரோவில் எக்ஸாம் இருக்குது. நிறைய ஐடிஐ லெவலுக்கு நம்மளுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த எக்ஸாம்ஸ்லாம் எப்படி நம்ம கான்செப்ட் ஓரியன்டாக நம்ம கிளியர் பண்ணலான்றது தான் இந்த வீடியோவுடைய நோக்கம். ஸோ இதில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஒரு பர்டிகுலர் புக்கை வாங்கி அதில் உள்ள இவ்வளோ ஒரு 5001 வேர்டு இருக்குது, ஸோ அதெல்லாம் கோத்ரூ பண்ணோம்னா நம்ம வந்து இந்த கொஷின்லாம் நம்ம மக்கப் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து எக்ஸாம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது உண்மை கிடையாது. எப்போவுமே நம்ம வந்து ஒரு எக்ஸாமுக்கு தயார் பண்ணணும்னா கான்செப்ட் ஃபஸ்ட்டு யூ ஷுட் கிளியர் வித் கான்செப்டை கிளியர் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பிட்ஸு அல்லது மல்டிபிள் சாய்ஸ் கொஷினுக்கு போகணும். கான்செப்ட் கிளியர் இல்லாமல் நம்ம மல்டிபிள் சாய்ஸை மட்டும் மக்கப் பண்ணோம்னா அதனால் நம்மளுக்கு ஒரு யூஸ் இருக்காது. மேபி நம்மளுடைய ரிசல்ட் வந்து ஒரு 20%, 30% நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா அவங்க கொஷின் கேட்குறவங்க எப்படின்னா, ஒரு கான்செப்டை வந்து கொஷினை ஜஸ்ட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணாங்கன்னா புது கொஷின் ஆகிடும். ஸோ கான்செப்ட் யார் கிளியராக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொஷினை வந்து ட்விஸ்ட் பண்ணாலும் அவங்களால ஏபிள் டு ஆன்சர், அந்த கொஷின் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய லைஃபே எடுத்துக்கலாமே. ஸோ நான் இப்போ வந்து ரயில்வேக்கு எக்ஸாமுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே வந்து நான் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது, இன்ஜினியரிங் முடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து புக்ஸை வந்து தான் படிப்பேன். ஏதோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்லாம் படித்ததே கிடையாது. ஸோ நான் புக்ஸ் படிப்பேன். ஆக்சுவலாக எனக்குமே ஒரு தன்னம்பிக்கை இல்லை. எப்படின்னா ஒரு எக்ஸாமுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து நம்ம தகுதியாக இருக்குமோ அப்படின்றது எனக்கே தெரியாது. ஸோ நான் என்ன வந்து புக்ஸை வந்து நோட்ஸ் எடுத்து படிப்பேன். ப்ளஸ் வந்து ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை பாயிண்ட்ஸ் எடுப்பேன். ஸோ ஒரு வாட்டி என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்டு என்ன பண்ணாவும் ஒருத்தர் வந்து எனக்கு ஆக்சுவலாக நான் எப்படி ரயில்வேக்கு வந்தேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என் ஃப்ரெண்டு வந்து எனக்கும் சேர்த்து வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வந்து 2 பேரும் தான் சேர்ந்து போட்டோம். எனக்கு வந்து அதில் நம்பிக்கையே இல்லை. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டெக்னீஷியனுக்கு போஸ்ட்டுக்கு எனக்கு வாங்கிட்டு வந்து அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து அந்த எக்ஸாம் நான் நல்லா பண்ணுவேன்ற நம்பிக்கை எனக்கு இல்லவே இல்லை. ஏன்னா காம்படிஷன் எக்ஸாமை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ வந்து அந்த எக்ஸாமுக்கு நாங்கள் 2 பேரும் அப்ளை பண்ணோம். ஃபஸ்ட்டு அந்த எக்ஸாம் எழுத போய் பார்த்தா எனக்கு அந்த எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கொஷினுமே எனக்கு தெரிஞ்ச மாதிரியே இருக்குது. எல்லாமே நான் ஆன்சர் பண்ணிகிட்டே வர்றேன். எக்ஸாம் முடிச்சுட்டு நான் வெளியே வரும்போது சொல்கிறேன், நான் 100 கொஷினில் வந்து 92 கொஷின் நான் ரைட்டாக பண்ணியிருக்கேன்ட்டு வந்து சொல்கிறேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட. அவன் வந்து அதே எக்ஸாம் வந்து எனக்கு டஃப்பாக இருந்தது அப்படின்னு சொல்கிறான். ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இல்லை நமக்கு நம்ம கூட தான் ஒர்க் பண்ணுறான், நம்ம கூட தான் அவர் வந்து ஃபேக்கல்ட்டியாக இருக்கார், அவருக்கு எப்படி டஃப்பாக இருக்குது, நமக்கு எப்படி ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, நான் இது வரைக்கும் எந்த கொஷின் பேங்க்கையோ அல்லது மல்டிபிள் சாய்ஸ் கொஷினோ நான் தனித்தனியாக படித்ததே கிடையாது. ஸோ புக்கிலேருந்து நோட்ஸ் எடுத்து அதை வந்து நான் வந்து தெளிவாக படித்ததுனால எக்ஸாமில் வந்து அவங்களுக்கு வந்து யாரெல்லாம் மல்டிபிள் சாய்ஸை வந்து அப்படியே மக்கப் பண்ணிட்டு போனாங்களோ அவங்களுக்கு டஃப்பாக இருந்தது, எனக்கு வந்து ஈஸியாக இருந்தது. ஸோ இந்த முறை வந்து எப்போவுமே நம்ம வந்து கான்செப்டை ஓரியன்டாக இது பண்ணணும். ஸோ மேக்ஸ் எடுத்துக்கிட்டாமே, மேக்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய வந்து ஷார்ட்கட் அப்படி நிறைய பார்த்திங்கன்னா வீடியோவில் நிறைய ஷார்ட்கட்லாம் வருது. ஷார்ட்கட் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு தான் ஷார்ட்கட் உதவும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துன்னு வச்சுக்கலேன், ஒரு டாபிக், ஒரு பைப் அண்ட் சிஸ்டம் ஏதோ டாபிக் வச்சுக்கலேன், ஒரு சில மாடல் சில டைப்ஸ்க்கு வந்து ஷார்ட்கட் உதவும். ஸோ அந்த ஷார்ட்கட் வச்சுட்டு இதெல்லாம் ஈஸியாக இருக்குது, இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் அந்த ஷார்ட்கட் ப்ராப்ளத்தை மட்டுமே நம்பி எக்ஸாமுக்கு போவாங்க. ஆனால் எக்ஸாமில் வந்து கான்செப்ட் ஓரியன்டாக கொஷின் இருக்கும்போது அவங்களால ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணணும், எப்பவுமே வந்து கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஷார்ட்கட்டை தெரிஞ்சுக்கலாம். சில ப்ராப்ளத்துக்கு ஷார்ட்கட்டு உதவும். ஸோ எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஷார்ட்கட்டு உதவாது. ஸோ அதே மாதிரி தான் அப்போது நம்ம மேக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு டேபிள்ஸ் நல்லா தரவாக இருக்கணும். டேபிள்ஸ் எப்போவுமே ஃபஸ்ட்டு தரவாக இருக்கணும். அதுக்கப்புறம் டேபிள்ஸ் தரவான பிறகு பர்சன்டேஜ், இந்த ரேஷியோக்கு இந்த ரேஷியோக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், இந்த ரேஷியோக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், இதெல்லாம் வந்து மனப்பாடமாக நமக்கு தெரியணும். ஸோ சில விஷயங்களை நம்ம மக்கப் பண்ண வேண்டியது அவசியம். பட் எல்லா விஷயத்தையும் மக்கப் பண்ணால் சரி வராது. ஸோ மேக்ஸை பொறுத்த வரலாம். அதே மாதிரி சயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு பர்டிகுலர் புக்கை வாங்குறாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க்கில் ஒரு 5000 கொஷின் 10,000 கொஷின், இதை ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த கொஷினை மட்டும் மக்கப் பண்ணிட்டு போகிறாங்க.
இப்போ வந்து அதை எப்படி சொல்லலாம்னா, ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியறதுக்காண்டி சொல்கிறேன். இப்போது ராமுடைய அப்பா சோமு அப்படின்னு ஒரு இருந்துச்சுங்களேன். ராமுடைய அப்பா டேஷ் அப்படின்னா எல்லாரும் வந்து பதில் வந்து சோமு சோமுன்னு படிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் எக்ஸாம்பிள் எப்படின்னா, சோமுவோட பையன் யார்? ராமுவோட அப்பா சோமு, ராமுவோட அப்பா வந்து சோமு, சோமு யாரோட பையன் அப்படின்னு ரிவர்ஸில் கேட்பாங்க. ஸோ இது வந்து கொஸ்டின் வந்து அவுட் ஆஃப் கொஸ்டினே கிடையாது. ஆனால் மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் வந்து தப்பாக கேட்டாங்க, நான் இப்படி ஒரு கொஸ்டினை பார்த்ததே இல்லை அப்படின்னு எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அது வந்து அவுட் ஆஃப் கொஸ்டின், அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னுவாங்க. அது இட் இஸ் இன்சைட் த சிலபஸ். என்ன பிரச்சனைனா, அவங்க வந்து கான்செப்டை தெளிவாக படிக்காதனால அவங்க வந்து கொஸ்டின் வந்து புது கொஸ்டினாக நினச்சிடுறாங்க. அதுதான் ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து மேக்ஸை நம்ம அணுகுமுறை பண்ணோம். சயின்ஸ் எல்லாம் பேசிக்லேருந்து போகணும். பேசிக்கில் என்ன, ஆக்சிலேஷனா என்ன, அப்புறம் வெலாசிட்டினா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, டிஸ்டன்ஸ்னா என்ன, இதுக்கு வந்து வித்தியாசம் என்ன, இதுக்கு என்ன கிராஃப் என்ன. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தெளிவாக படிக்கணும். இதுக்கெல்லாம் நான் வந்து ஃப்யூச்சரில் வீடியோ போடுவேன். ஸோ ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் தெளிவாக கான்செப்ட் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு கிளாஸ் மாதிரி ஷார்ட் கிளாஸு. இப்போ வந்து நம்ம கான்செப்டை ஓரியன்டாக கிளாஸ் தனித்தனியாக ஒரு டாப்பிக்கும் சயின்ஸில் ஒரு டாப்பிக்கும் கிளாஸ் எடுக்கும்போது நீங்கள் அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அல்லது ஒன் வேர்ட் கொஸ்டினை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக நீங்களே ஆன்சர் பண்ணுவீங்க. நீங்கள் எதுவுமே மல்டிபிள் சாய்ஸ் எல்லாம் வந்து ப்ராக்டிஸ்க்கு தான். ஃபஸ்ட்டு கான்செப்ட் லேர்னிங் த கான்செப்ட், தட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம். எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் அதுதான் ரொம்ப உதவும். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இனி ஒரு ஃபியூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக எல்லாரும் இந்த கான்செப்ட் வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன் வேர்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த்ரூ எனி காம்படிட்டிவ் எக்ஸாம். தட் இஸ் யூ வாட்ச் மை சேனல், ஆல் மை சேனல், in all videos I will keep concept first and then we will discuss about multiple choice question. Thank you.